students, it's me Mona. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் சாப்டர் 5ல இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பைத்தான்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது பைத்தான் ப்ரோக்ராமோடைய இன்ட்ராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரி, அது இன்ட்ராக்டிவ் மோடாக இருந்தாலும் சரி, அது ஸ்கிரிப்ட் மோடாக இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரோக்ராம்னா என்ன, எதுக்காக அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே இன்புட் அவுட்புட்னெல்லாம் சொல்கிறாங்களே அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போது ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா டு இன்ட்ராக்ட் வித் த யூசர் டு கம்ப்ளீட் த டாஸ்க். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு இப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டரும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த வேலையை முடிக்கணும். கம்ப்யூட்டரே தானாக வந்து அந்த வேலையை முடிக்காது. நீங்கள் எழுதுகிற கோடிங்ஸ் மூலியமாக தான் என்ன ஆகும், அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொடுக்க முடியும். அப்போது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா யூசரும் தேவை, அட் த சேம் டைம் கம்ப்யூட்டரும் தேவை. ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணாதான் உங்களுடைய வேலையை, அதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டு இன்ட்ராக்ட் வித் த யூசர் டு அக்கம்ப்ளிஷ் த டாஸ்க் அப்படின்னு. அக்கம்ப்ளிஷ்னா என்னது, கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்ட் தி கம்ப்ளீட் த டாஸ்க். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் பைத்தானை பொறுத்தளவு இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இன்புட்டுக்கு நீ எந்த மாதிரி சின்டாக்ஸை யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இப்படி இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். இப்போ இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னங்கிறத 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் தி இன்புட். அவுட்புட்டுன்னா உங்களுடைய ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா அதனுடைய அவுட்புட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் போடுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி என்னென்ன எஃபர்ட்ஸ், அது எல்லாமே என்னது இன்புட்டு. உங்களுடைய ரிசல்ட் தான் என்னது அவுட்புட். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் நீ ஒரு ப்ரோக்ராமை செய்யறதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறையோ அதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்புட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது அது மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் என்னன்னு சொல்லலாம், அவுட்புட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இன்புட்டுக்கு நீங்கள் என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்புட் இப்படி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் ஆஃப் ப்ரோக்ராம் பை யூசர். வாட் யூ மீன் பை ரன் டைம் ஆஃப் ப்ரோக்ராம் பை யூசர் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நேற்று நம்ம இது பண்ணோம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் என்னென்னு எழுதியிருந்தேன்னா a = 2 b = 7 அப்படின்னு போட்டு c = a + b அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா print of c இப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு 2ங்கிற வேல்யூவை நான் ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டேன். அடுத்தது பிங்கிற ஒரு வேரியபிளுக்கு 7ங்கிற வேல்யூவை நான் என்ன கொடுத்துட்டேன், இங்கே ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டேன். ஸோ c = a + b அப்படின்னு ஆகிறப்போ இது ரெண்டு ஆட் ஆகி print of c னா சியில் தான் ஆன்சர் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 9 வரும். ஸோ ப்ரோக்ராம்லேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வேரியபிளுக்குரிய இன்புட் வேல்யூவை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ஏவும் இந்த இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா 2 நம்பரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு 2 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது ஏக்கும் பிக்கு ஒரு வேல்யூவை வந்து நான் ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டேன். இதை வந்து நான் ப்ரோக்ராமில் கொடுக்காம ரன் டைம் அப்போ, அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஏவோட வேல்யூவும் பிவோட வேல்யூவும் அந்த டைமில் நீ கொடுக்குறது ரன் எக்ஸிக்யூட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ரன்னில் போய் ரன் மாடியூல் கிளிக் பண்ணணும்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல, அதே தான். அந்த ரன் டைமில் ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூவை நீங்கள் அந்த டைமில் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்னா இன்புட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ டு enter data at runtime of program by user. சரி, ஓகே. இப்போ syntax, இதனுடைய இன்புட்டோடைய syntax என்ன அப்படின்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் அடுத்தது அந்த பிராக்கெட்குள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. ஓ, வாட் யூ மீன் பை ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா மெசேஜை நீ யூசருக்கு கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ங்கிறது என்ன அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்க மாதிரி, இது என்ன மோடு, இது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா, கமாண்ட் ப்ராம்ப்ட்னா இது எந்த மோடில் இருக்குது, இன்ட்ராக்டிவ் மோடில். ஸோ இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் சிட்டி ஈக்குவல் டு இன்புட்
இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிட்டின்னு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இன்புட் சிட்டிங்கிறது என்னது வேரியபிள். சின்டாக்ஸ்னா ரூல்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வேரியபிளுக்கு பொதுவாக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சிட்டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சிட்டிங்கிறது ஒரு வேரியபிள். அடுத்தது ஈக்குவல் டு, சின்டாக்ஸ் படி ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன கொடுக்கணும், இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது ஓப்பன் பிராக்கெட். ஓப்பன் பிராக்கெட் இந்த என்டர் யுவர் சிட்டிங்கிறது தான் என்னன்னா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். அதாவது யூசர் கிட்ட நம்ம சொல்றோம். இப்போ இந்த லைன் மூலியமா என்ன சொல்றோம்னா என்டர் யுவர் சிட்டி, ஒரு மெசேஜை கொடுக்குறோம். உங்களுடைய சிட்டி நேமை அடிங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். இது வந்து ஆப்ஷனல். இது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்ட்டு இல்லை. ஆனா கொடுக்கறதுனால என்ன யூஸ் ஆகும், கண்டிப்பா யூசர் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யூசர் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்றோம். ஸோ என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் இதையே ரன் பண்றேன். இன்டராக்டிவ் மோட்னா என்னது, இன்ஸ்டன்டா நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம்ல. ஸோ என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு எனக்கு அப்படியே அதாவது இந்த கோட்ஸுக்குள்ள என்ன இருக்குதோ அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு இந்த கோலன் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ கோலன் வரைக்கும் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். இது சின்டாக்ஸ். அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் எதுக்குள்ளே கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணும். டபுள் கோட்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் ஆகும் பைத்தானை பொறுத்தளவு. ஸோ என்டர் யுவர் சிட்டி இந்த கோலன் வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னா கர்சர் இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பார்க்குறேன். ஓ, என்டர் யுவர் சிட்டி ஏதோ ஒரு நம்மளுடைய சிட்டியை நேமை கேட்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈரோடு. அப்போது இதுதான் என்ன அப்படின்னா உங்களுடைய இன்புட் டேட்டா. ஓகே, ஸோ இது இந்த இன்புட் டேட்டான்னு ஏன் டேட்டான்னு சொல்கிறேன்னா இன்புட் வேரியபிள். இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், சிட்டி. சிட்டிக்கு வேல்யூவை நான் தரங்காட்டிக்கு அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டேட்டான்னு சொல்லணும். அப்போது இன்புட்டுக்கு என்ன டேட்டா நம்ம கொடுத்துட்டோம், ஈரோடு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லைன்னு வைங்க. இப்போ இன்கேஸ் இப்போது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சிட்டி ஈக்குவல் டு வெறும் இன்புட் மட்டும் நான் கொடுத்துட்டேன் உள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இதுவும் ஒர்க் ஆகும் கம்பல்சரி. இதுவும் உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த இடத்துல எனக்கு கர்சர் வந்து நிற்கும். என்ன டேட்டா கொடுக்கறது, இப்போ சிட்டிக்கு நான் ஏதாவது டேட்டா கொடுக்கணும். ஆனால் என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இங்கே மெசேஜ் வந்து யூசர்கிட்ட கொடுக்கல. அப்போது டக்குன்னு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்னா மோனா அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மோனாங்கிற வேல்யூ தான் எதுக்கு போயிடுது சிட்டிக்குள்ளே. இதுக்கு வந்து உனக்கு வந்து ஆப்டான ஒரு டேட்டாவா, சிட்டிக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும், சிட்டி நேம் தான் தரணும். பட் எனக்கு இங்கே நான் எந்த மெசேஜும் யூசருக்கு கொடுக்காதங்காட்டிக்கு யூசருக்கு தெரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களோட நேமை டைப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று டைப் பண்ணுவாங்க. ஸோ யூசருக்கு புரியணும் அப்படிங்கறக்காக தான் மெயினாக இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறது. இட்ஸ் அ ஆப்ஷனல் ஒன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் தான் கோடிங் எழுதுற, இல்லைங்க எனக்கு தெரியும் நாங்கள் கோடிங் எழுதுனா இதுதான் டேட்டா இன்புட் டேட்டா கொடுக்கணும்னா தட் இஸ் யுவர் விஷ். நீங்கள் உங்களோட இஷ்டப்படி கொடுக்கலாம். ஆனால் அது இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ப்ரோக்ராமை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுங்கிறது எதுக்காகனா டு என்டர் டேட்டா. எந்த டைமில், ரன் டைம் ஆஃப் ப்ரோக்ராம். இது ரொம்ப முக்கியம். இந்த இன்புட் ஃபங்க்ஷனும் அவுட்புட் ஃபங்க்ஷனும் உங்களுடைய 5 மார்க். இப்போ இன்புட் ஃபங்க்ஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்ங்கிறது என்ன அப்படின்னா டு இன்ட்ராக்ட் வித் த யூசர் டு கம்ப்ளீட் த டாஸ்க். ஓகே, ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுக்கு அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் ஆஃப் ப்ரோக்ராம் பை யூசர். அடுத்து அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட்னு கொடுக்கணும், அதுக்குரிய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா என்ன மீனிங்கு, மெசேஜ் to the user. அடுத்தது இதனுடைய எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் print function. print function எதுக்காக அப்படின்னா to display the result on the screen. நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷன் மூலிமா கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி அதை என்ன பண்ணணும், நம்ம ஸ்க்ரீனில் ரிசல்ட்டை காட்டணும். அதுக்கு எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன வேர்டை யூஸ் பண்ணணும், பிரிண்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். பிரிண்ட் டபுள் கோட்ஸுக்குள்ளே நீ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உன்னுடைய ஸ்ட்ரிங், நீ என்ன ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காட்டணும்னு நினைக்கிறையோ அதை ஸ்ட்ரிங்னா இட்ஸ் நத்திங் பட் நீ கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ். அதாவது நீ இப்போ ஐ எம் ஃப்ரம்
ஈரோடு அப்படின்னு ஏதாவது ஒன்று ஸ்ட்ரிங்னா என்னது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸ் மாதிரி நீ கொடுக்கறது என்னென்னலாம் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதைய டபுள் கோட்ஸுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. என்ன அப்படின்னா பிரிண்ட் வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு டபுள் கோட்ஸ் கிடையாது. அதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. வித்தவுட் கோட்ஸ் யூ ஹாவ் டு கிவ் தி வேரியபிள். அதாவது இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் இல்லாமல் நீ வேரியபிளை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து a = 2 b = 5 அப்படின்னலாம் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் c = a + b print of cன்னு கொடுத்துருந்தேன். அங்கே நான் டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட். இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போ இந்த தேர்ட் ஃபார்மேட்டில் அவங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்கன்னா கமா ஆப்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீ ஸ்ட்ரிங்கையும் கொடுக்குற வேரியபிளையும் கொடுக்குற மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வேரியபிள் எல்லாம் கொடுக்குறேன்னா இதையெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கமா ஆப்ரேட்டர். இந்த கமா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் செப்பரேட் பண்ணி உனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க கூடியது. அது வந்து உனக்கு எந்த இடத்துல பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னா செப்பரேட்டராக கமாவை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். என்னன்னா பிரிண்ட். இப்போ டபுள் கோட்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கிறேன் ஹை அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இது எல்லாமே இன்ட்ராக்டிவ் மோடில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆன்சரை காட்டணுங்கிறக்காக நீங்கள் ஸ்கிரிப்ட் மோட்லையும் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆன்சரை காட்டணுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் டபுள் கோட்ஸுக்குள்ள ஹைன்னு கொடுக்குறோம். அதனோட ஆன்சர் என்ன வந்துருச்சு ஹைன்னு வந்துருச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அடுத்த லைனில் c = 5ன்னு கொடுக்குறேன். இப்போ சிங்கிறது ஒரு வேரியபிள். அப்போ நான் அந்த இடத்துக்கு என்ன பண்ணல டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணல. ஸோ பிரிண்ட் ஆஃப் சின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு 5. ஏன்னா c = 5ன்னு கொடுத்துருந்தேன். இந்த 5ங்கிற வேல்யூ தான் சியோட 5ங்கிற வேல்யூ சிக்குள்ள இருக்கும். ஸோ பிரிண்ட் ஆஃப் சின்னு கொடுக்குறப்ப எனக்கு எது பிரிண்ட் ஆகுது ஸ்க்ரீனில் 5ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இப்போ போன இதில் பார்த்தோம் நம்ம போன இது எக்ஸாம்பிளில் சிட்டி = இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சிட்டிக்கு ஒரு இன்புட் வேல்யூ வாங்குறோம். அப்போ இன்புட்டுக்கு யூஸ் பண்ணி என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைன் என்ன வருது என்டர் யுவர் சிட்டின்னு நான் கொடுத்தேன். இது வந்து என்னது இன்புட். அதாவது சிட்டியோடைய இன்புட் டேட்டா என்னது ஈரோடு அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ ஈரோடு எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கும் சிட்டிக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் அதையே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இது நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் அதையே டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன். ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு டபுள் கோட்ஸில் நான் கொடுத்துட்டு கமா கொடுத்து ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ நான் எந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிட்டேன் கமா யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிட்டி வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். அப்போ சிட்டிக்குள்ளே என்ன இருந்தது ஈரோடு. அப்போ எனக்கு பிரிண்ட் ஆகிறப்ப என்ன வந்திருக்குது பாருங்க ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு வந்துட்டு சிட்டிக்குள்ளே என்ன வேல்யூ இருந்தது ஈரோடு. ஸோ ஈரோடுங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இந்த 3 ஃபார்மேட்டுமே நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதோ கோடிங் எழுதுகிறப்போ இதில் எந்த ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தானில் கோட் எழுதிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நீங்கள் C++-ஐ விட பைத்தானில் கோடு எழுதுகிறப்போ பெரிய லெவலில் சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. சிம்பிளான சின்டாக்ஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கோடு எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நீ கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் என்னவா எடுத்துக்குதுன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கேரக்டர்ஸாக எடுத்துக்கும். ஓகேவா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் கூடி நம்ம சொல்லலாம் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லலாம் ஆர் கேரக்டர்ஸ் பட் நாட் ஆஸ் நம்பர்ஸ். ஸோ நீ என்ன கொடுத்தாலும் என்ன ஒரு இன்புட் வேரியபிளுக்கு நீங்கள் என்ன வேல்யூ என்ன டேட்டா கொடுத்தாலுமே பைத்தானை பொறுத்தளவு என்னவா எடுத்துக்கும்னா ஸ்ட்ரிங்ஸாக எடுத்துக்கும். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர் கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். பட் நாட் ஆஸ் நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸாக நியூமரிக்கல் வேல்யூவாக எடுத்துக்காது. சரி அப்போ வந்து நான் a = 2 அப்படின்னு கொடுத்தேன்னா 2வை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சுன்னா நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணுறது ஒரு மைனஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்போ ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக நீ கொடுக்கக்கூடிய அத்தனை வேல்யூவுமே ஒரு கேரக்டராவோ ஸ்ட்ரிங்காவோ எடுக்குதுன்னா கம்பல்சரி அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு கன்வர்ஷன் வேணும். என்ன நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றுறதுக்கு ஒரு கன்வர்ஷன் வேணும். அந்த கன்வர்ஷனுக்கு நீங்கள் எந்த இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்க.
இந்த இன்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா இன்டீஜர். இன்டீஜர்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸில் இன்டீஜர்னா என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டீஜர் விச் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூக்கு நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம்ல. ஸோ வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அதையும் நம்ம இன்டீஜர் வேல்யூஸ்ன்னு எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி C++ல படிச்சிருப்பீங்க. அப்போ இன்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா உனக்கு வந்து இன்டீஜர் வேல்யூவா கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த இன்ட் ஃபங்க்ஷன். இந்த இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கம்பல்சரி அது பைத்தான் என்னவா தான் எடுத்துக்கோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கோ அல்லது கேரக்டர்ஸா எடுத்துக்கோ. ஸோ அதைய நியூமரிக்கல் வேல்யூ நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதைய கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். உங்க புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கிறாடிக்கு அந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். x is equal to இங்க என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டேன், இன்ட்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு ரன் டைம்ல ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இது நம்ம ஆஸ் யூஷுவலாக இன்புட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. என்டர் நம்பர் 1ங்கிறது என்னது, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். அப்போ ரெண்டுக்குமே அதே மாதிரி ஒய்யுக்கும் ஒரு இன்புட்டுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்டர் நம்பர் 2 கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ரெண்டுக்கு முன்னாடி நம்ம எதை யூஸ் பண்ணிட்டோம்னா இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவை அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்க கூடாது, ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா இன்டீஜர் வேல்யூவா எடுத்துக்கணுங்கிறக்காக ரெண்டு இது இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இன்ட்டுங்கிறத பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய இந்த ஓப்பன் பிராக்கெட்டோடைய க்ளோஸ் பிராக்கெட் தான் இது. அப்போ பாருங்க, இந்த பிராக்கெட் இது இதனுடைய க்ளோஸ் பிராக்கெட், இதனுடைய பிராக்கெட் வந்து இந்த க்ளோஸ் பிராக்கெட். ஸோ எக்ஸ் ஒய்யும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பிரிண்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா the sum equal to, இது டபுள் கோட்ஸுக்குள்ள என்ன கொடுத்துருக்கிறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ the sum equal to கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்டர் நம்பர் 1 அப்படிங்கிறது என்டர் நம்பர் 1 கோலன் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல கர்சர் நிற்கும். நான் அந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துட்டேன், இப்போ 2ங்கிறது கொடுத்துட்டேன். இப்போ 2ங்கிறது அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்க போறதில்ல, என்னவா மாத்திக்குது, ஒரு இன்டீஜர் வேல்யூவா எடுத்துக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, என்டர் நம்பர் 2 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. ஏன்னா இது ரெண்டு இப்போ இதுல என்டர் நம்பர் 2 அப்படிங்கிறது அடுத்த வேல்யூவை நம்ம கிட்ட வாங்குது. ஏன்னா இதுவும் இன்புட் ஃபங்க்ஷன் தான். அதுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா 7. அப்போ 2ங்கிறது எதனோட வேல்யூனா எக்ஸோட வேல்யூவும், 7ங்கிறது எதனோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் the sum equal to x plus y. அப்போ the sum equal toங்கிறது வரைக்கும் எனக்கு என்ன ஆயிருக்கும்னா பிரிண்ட் ஆயிருக்கும். அப்போ இது ரெண்டும் ஆட் ஆகி, சாரி இங்க 0ன்னு போட்டிருக்கேன், 2 plus 7 உனக்கு என்ன வந்திருக்கோ 9 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஆட் ஆகி உங்களுக்கு என்ன வந்துருச்சு 9 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இப்போ எக்ஸ் கமா ஒய் மிஸ் இப்படி அடுத்தடுத்த லைன்ல தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க ஒரே லைன்ல கூட நீங்க என்ன கொடுத்துக்கலாம்னா நீங்க இன்புட் ஃபங்க்ஷனை கொடுத்துக்கலாம் யூசிங் என்னது கமா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் நம்பர் 1 கோலன், அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறோம் கமா யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்ட் இன்புட் என்டர் நம்பர் 2. அதே சேம் இங்க இருக்கக்கூடிய அப்படியே சேம் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் லைன்ல எழுதியிருக்கிறேன் யூசிங் கமா ஆப்ரேட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு, இது டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்குறோம் கமா, இது வேரியபிள். அடுத்தது அதே மாதிரி கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸுக்குள்ள இதை பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம் கமா, அடுத்து வேரியபிள். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்களுடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் என்னது என்டர் நம்பர் 1 கோலன் 2 கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 வந்து உனக்கு எது எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கோ எக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எதனோடது அப்படின்னா எக்ஸோடைய இன்புட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் எதனோடது ஒய்யோடைய இன்புட் ஃபங்க்ஷன். அப்போ என்டர் நம்பர் 2ங்கிறப்போ உங்களுக்கு 7 வந்து ஒய்க்கு போயிருது. அடுத்ததுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துட்டு எக்ஸை பிரிண்ட் பண்றேன். எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்துருந்தோம் 2. ஸோ 2ங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 7 வந்து எதனோட வேல்யூ ஒய். ஸோ ஒய்யை பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன வந்துருச்சு 7 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு வந்து கம்பல்சரி. இது 5 மார்க் கொஸ்டின்பா. ஸோ நீங்கள் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம்னா என்ன, அடுத்தது இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன, இன்புட் ஃபங்க்ஷன் என்னது டு அக்செப்ட் டேட்டா அட் ரன் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபங்க்ஷனா என்னது டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆன் த ஸ்க்ரீன். அடுத்த பாயிண்ட்டை நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குங்கிறது எதுக்காக
எதுக்காக மெசேஜ் டு த யூசர், யூசருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியறதுக்காக ஒரு மெசேஜ் மூலிமா கொடுக்கறதா என்னன்னா ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். அடுத்தது நீங்கள் இன்புட் ஃபங்க்ஷனில் எதை நீங்கள் கொடுத்தாலுமே அது பைத்தானை பொறுத்தளவு என்னவா எடுத்துக்கணும்னா ஸ்ட்ரிங் அல்லது கேரக்டர்ஸாக எடுத்துக்குது. அப்போ அதையை வந்து நம்ம மாற்றணும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றணும்னா என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் இது நீங்கள் வந்து போட்டு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த வீடியோவில் இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டினை நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்டை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.